கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு வித்தியாசமான எச்சரிக்கையை வாசிக்கிறோம். அந்த எச்சரிப்பு பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பொதுவாக இப்படிப்பட்ட வாசகங்களை அநேகரது வீடுகளில் வாசல்களில் எச்சரிக்கைக்காக பொருத்தப்பட்டிருப்பதை காண முடியும். எச்சரிப்பு என்பது முன்னரே அறிந்து வரும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக செய்யப்படும் முன்னறிவிப்பு ஆகும். ஏன் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? நாய்களில் அப்படி என்ன தீமை உள்ளது எனவும், நாய்களது குணாதிசயங்கள் விசுவாசிகளாகிய நமக்கு எவ்வாறான எச்சரிப்பை அளிக்கிறது எனவும் இன்றைய தியானத்தில் சிந்திக்கலாம். முதலில் நாயை பற்றி சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம். இந்த நாய்கள் ஓநாய்களின் தலைமுறையில் உருவான வீட்டில் வளர்க்கப்படும் ஒரு விலங்காகும் என ஆராய்ச்சி கூறுகிறது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதனால் வளர்க்கப்படும் விலங்காக இருந்து வந்துள்ளது. பொதுவாக இந்த நாய்கள் வேட்டைக்காகவும், மந்தைகளை காக்கவும், பாரம் சுமக்கவும், பாதுகாப்புக்காகவும், காவல்துறையிலே மோப்பம் மற்றும் நுண்ணறிவு உதவிக்காகவும், இராணுவங்களிலும் ஊனமுற்றோருக்கு துணையாகவும் இந்த நாய்கள் உலக அளவில் பொதுவாக வளர்க்கப்பட்டு வருவதை காண முடியும். பொதுவாக நாய்கள் மனிதனின் தகவல் தொடர்பை புரிந்து கொண்டு வெளிப்படுத்தும் திறன் உள்ளது. நாய்கள் நன்றிக்கு எடுத்துக்காட்டாக பேசப்படுவதையும் நாம் அறிவோம். நாய்கள் மனிதனின் குணாதிசயங்களை புரிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ளும் ஒரு விலங்கு ஆகும். உலகளவில் சுமார் 450 வகை நாய்கள் உள்ளதாக புள்ளி விவரம் கூறுகிறது. வேதத்திலே நாய்களை பற்றி பல குறிப்புகளை காண முடியும். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என சங்கீதக்காரன் சங்கீதம் 22:16 கூறுவதை காண முடியும். தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கிதியோன் 10,000 பேரிலிருந்து 300 பேர் கொண்ட சேனையினை பிரித்தெடுக்க தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவனை தனியே நிறுத்துவதை பார்க்க முடியும். ஏன் பரலோகத்தில் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டவர்களின் வரிசையில் நாய் முதலிடத்தில் இருப்பதையும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே காண முடியும். வேதத்திலே கோலியாத், அப்னேர், தாவீது, மோசே, இயேசு கிறிஸ்து என பலர் சுமார் 25 இடங்களில் நாய்களை பல்வேறு பொருளில் ஒப்பிட்டு பேசியிருப்பதை காண முடியும். உதாரணமாக பெலிஸ்தனாகிய கோலியாத் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா என்று பேசியதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே காண முடியும். மேபிபோசேத் தாவீதை நோக்கி, செத்த நாயை போல் இருக்கும் என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே காண முடியும். இப்படிப்பட்ட நாய்களிலிருந்து விசுவாசிகளாகிய நாம் என்ன விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சில குறிப்புகளை இன்று நாம் தியானிக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவருடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என வாசிக்கிறோம். கர்த்தரின் பண்ணையிலே காவற்காரர்களாக பங்காற்றும் நாம் அழிந்து கொண்டிருக்கும் ஜனத்திற்கு எதிராக உண்மைகளை உரக்க பேச இயலாத குலைக்க மாட்டாத நாய்களைப் போல ஊமையாக இருப்பதை காண முடியும். இந்த உலகத்திலே கர்த்தருடைய வசனம் தாக்கப்படும் போதும், கர்த்தருடைய பண்ணை சிதைக்கப்படும் போதும், கர்த்தருடைய வேலைகள் தகர்க்கப்படும் போதும், வேதத்தின் உண்மைகள் உரசி பார்க்கப்படும் போதும் நாம் கண்டும் காணாதவர்களாக இருப்போமானால் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களாக இருப்பதாக இப்பகுதியில் வாசிக்கிறோம். ஜான் கால்வின் என்ற தேவ மனிதர் இப்படியாக கூறுகிறார், ஒரு நாய் கூட தன் எஜமான் தாக்கப்படும் பொழுது குறைக்கிறது, ஆனால் கர்த்தரின் உண்மை தாக்கப்படும் பொழுது நான் அமைதியாக இருப்பேனே என்றால் நான் நாயை விட கேவலமான ஒரு கோழை என்று தன்னுடைய மேற்கோளிலே சுட்டி காட்டுகிறார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக என வாசிக்கிறோம். கர்த்தரின் பண்ணையின் காவற்காரர்களாக நாம் அமைதியாக இராமல் செயலாக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என இப்பகுதி நமக்கு உணர்த்துகிறது. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள் என வாசிக்கிறோம். சில வகை நாய்கள் எவ்வளவு உணவு உண்டாலும் அது திருப்தி அடையாமல் தன் எஜமானை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பதை காண முடியும்.
இந்த உலகத்திலே விசுவாசிகளாக வாழ்ந்து வரும் நாம் நமது விசுவாச வாழ்க்கையில் எந்த அளவு திருப்தியுடன் வாழ்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என வாசிக்கிறோம். நாம் வாங்கும் எந்த பொருட்களிலும் அல்லது நாம் வைத்திருக்கும் எந்த பொருட்களிலும் நாம் திருப்தி அடையாத நிலையை காண முடியும். காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை என பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைய சமூக ஊடக உலகிலே நமது கைபேசியில் ஒரு நாளுக்கு சுமார் 7 முதல் 8 மணி நேரம் செலவிடும் விசுவாசிகள் உண்டு. கைபேசியில் எத்தனை ரீல்கள், எத்தனை ஷார்ட்ஸ்கள், எத்தனை யூடியூப் காணொளிகளை பார்த்தாலும் கண்கள் திருப்தியாவதில்லை. பணத்திலும் பொருளிலும் பதவியிலும் பெருமையிலும் படிப்பிலும் ஒருபோதும் திருப்தி அடையாத நிலையை இந்த நாளிலே விசுவாசிகள் மத்தியில் காண முடியும். 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 90:14 வாசிக்கிறோம், காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். சங்கீதம் 81:16 வாசிக்கிறோம், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் எனவும் காண்கிறோம். நாம் கர்த்தருடைய வசனத்திலும் அவருடைய சாயலிலும் அவருடைய கிருபையிலும் திருப்தி அடைந்தவர்களாக வாழ இப்பகுதி நம்மை எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் என வாசிக்கிறோம். இப்பகுதி நாம் வசனத்தை அறிந்தும் வசனத்தின்படி நடக்கவில்லை என்றாலோ, நமது சாட்சி வாழ்க்கையில் பழைய சுபாவங்களை நாம் பிரதிபலித்தாலோ, அல்லது நாம் நமது பழைய சுபாவ நிலைக்கு திரும்பி செல்லும் பின்மாற்ற அனுபவமாக இருந்தாலோ, அது மேற்கண்ட நாயின் நிலைக்கு சமானம் என இப்பகுதியில் காண்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அவர்கள் அறியாதிருந்தவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் எனவும், அடுத்த வசனத்திலே, நாய் தான் தக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது போல என கூறப்பட்டுள்ளது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி என வாசிக்கிறோம். நாம் முற்றிலும் புதிதானவர்களாகவும் பழைய சுபாவங்களுக்கு அடிமைத்தனமின்றி புதிதான வாழ்க்கை பெற்று வாழ இப்பகுதி நம்மை எச்சரிக்கிறது. நாயை பற்றி வேதத்திலே பல குறிப்புகள் இருப்பினும் நமது தியான நேரத்திலே 3 குறிப்புகளை மட்டும் சிந்தித்தோம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பது நாயின் குணாதிசயத்தை போன்ற இத்தகைய குணாதிசயம் நமக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியமானதாகும். நாம் சிந்தித்தது போல கர்த்தருடைய பண்ணையிலே குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களைப் போல இன்றி துடிப்புடன் செயலாக்கம் பெற்ற விசுவாசிகளாகவும், கர்த்தருடைய கிருபையில் அவரது வளத்தில் அவரது சாயல் அவரது வசனங்களில் திருப்தி அடைந்தவர்களாகவும், தேவனுடைய வசனத்தை அறிந்தும் அதன்படி நடக்க இயலாத விசுவாசிகளாக இல்லாமலும் எச்சரிக்கையாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென்.